ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ஒரு தகவல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கறிக்கோழிகளுக்கு ரேட்டு இப்போலாம் கூடி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மாதம் முன்னாடி வரையும் நான் சொல்கிறது பேப்பர் ரேட் 100 ரூபா 110 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தா 135 140 அவ்வளோ தூரம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இல்லை விவசாயி ஃபுல்லாக போராட்டம் பண்ணுறாங்க. அந்த கோழிப்பண்ணை விவசாயி ஃபுல்லாக எங்களுக்கு கூலி கட்ட மாட்டேங்கி அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க. அதுக்காண்டி ரேட்டு கூடி போச்சுன்னு நினைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் எங்கேயும் குஞ்சு சரியாக இறங்கலை. எல்லா வட்டமும் நமக்கே குஞ்சு 40 தான் கோழி பிடிப்பாங்க. இந்த வட்டம் பார்த்தா பக்கத்து பானையில் 35 34 பிடிக்காங்க. 34 நாள் குஞ்சு பிடிச்சாங்க. நமக்கும் சொல்லிட்டு போயிட்டாங்க, தம்பி சனிக்கிழமை கோழி பிடிச்சி விட்டாங்க. இன்றைக்கி 31ஆவது, சனிக்கிழமை நம்ம பார்த்தா 36 நாள் ஆகும். சனிக்கிழமை போய் கோழி பிடிச்சதுன்னு சொல்லிட்டாங்க. நான் பொங்கல் கணக்கு பண்ணி பிடிப்பாங்க நான் நினச்சேன். பட் அதுக்கு முன்னே கோழி பிடிக்கப்பான்னு சொல்கிறாங்க. எங்கேயுமே கோழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டிமாண்டு. அதுக்காண்டி ரேட்டு ஃபுல்லாக ஏறி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்ய, அவங்கவுங்க போராட்டம் பண்ணுறாங்க. நான் பாவம் சாப்பிட்றவங்களுக்கு தான் இவ்வளோ காசு கூடி போகுது. இப்போ அவங்க கஷ்டப்படுறவங்க அந்த கோழிக்கறி எடுப்பாங்க. இப்போ அவங்களுக்கும் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் பாதி பேர் எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ எடுத்ததில்ல, 1/2 கிலோ எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்ய ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபாலோவர்ஸ் யார் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், ஒரு 5 கோழி உங்களுக்காண்டி ஃப்ரீயாக தரேன் நான். சவாசி மட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.